राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் முந்தானத்தி அகோபிலத்தில் இருக்கும் பொழுதும் எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. நேற்று அகோபிலத்தில் இருந்து ரிட்டர்ன் வரும்பொழுதும் ரெக்கார்ட் பண்ண முடியல பஸ்ஸில். அதனால் இன்னைக்கு தான் பண்ணுறேன். அகோபிலத்தில் அவ்வளவு அழகான ஆனந்தமான அனுபவங்கள். எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் கூட்டிகிட்டு போவான், சந்தேகமே கிடையாது. பகவான் கருணாசாகரன் எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருக்குமே அவ்வளவு அழகா அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுடைய அனுகிரகம் அப்படின்றது பல விதங்கள்ல பல இடங்கள்ல பல ரூபங்கள்ல நம்ம இடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு தான் இருக்கு. வெயிலாக மழையாக பசியாக தாகமாக தண்ணீராக ஆகாரமாக. பசியும் பகவத் அனுகிரகம், அதற்கான ஆகாரமும் பகவத் அனுகிரகம். தாகமும் பகவானுடைய அனுகிரகம், அதற்கான தண்ணீரும் பகவானுடைய அனுகிரகம். இது உணர முடியும். உடனே நிறைய பேர் கேட்பா, அப்போ எத்தனை பேருக்கு பசிக்கிறது, அவள் சாப்பாடு இல்லையா, அப்போ என்ன பகவத் அனுகிரகம் அவளுக்கு இல்லையான்னு. ஒரு விஷயத்தை பார்க்கின்ற முறையில் ஒரு தெளிவோடு இருக்கும்பொழுதுதான் புரிதல் வரும். தெளிவு அப்படின்னா இந்த விஷயம் பைத்தியக்காரத்தனம், இந்த விஷயம் குற்றம் அப்படின்னு குதர்க்கமா பார்க்கும்போது தெளிவு வராது. ஏதோ ரகசியம் ஒழிஞ்சிருக்கு என்னன்னு தேடும் பொழுதுதான் அதை பற்றியதான உண்மை வெளிப்படும். ஒரு பூ இருக்கு, அது மொட்டா இருக்கும் பொழுது அதுக்குள்ள மனம் இல்லை, அதுவாக மலரும் பொழுது மனம் வீசுறது. அது எப்படி முற்றில இல்லை, பூல் எப்படி வருது அப்படின்னு கேட்டா உணரத்தான் முடியும், அனுபவிக்கத்தான் முடியும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பதில் அவசியம் இல்லை. நான் உயிரோடு இருக்கிறது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிறா. உயிரோடு இருக்கிறதுனால தானே பேசுறோம். இதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? ஒரு ப்ரூஃபும் வேண்டாமே. அப்ப உணரணும், அனுபவிக்கணும். பிரார்த்தனை பண்ணுங்க பகவான் இடத்துல. பகவான் நிச்சயமா அவங்க எல்லாரையுமே யாத்திரை கழிச்சுட்டு போவான். பிரார்த்தனை சுலபமான ஒண்ணு. பிரார்த்தனை நம்மளை பக்குவப்படுத்துகிற ஒன்று. பிரார்த்தனை நமக்கும்
தெய்வத்திற்கும் உள்ளதான அழகான ஒரு உரையாடல். It's a conversation between you and your God. So just do prayer. இப்பயே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், நடக்கும், நன்னா நடக்கணும். அதானே முக்கியம். அப்பதானே சரியா வரும் இல்லையா? அறகுறையா சாப்பிடுறது முக்கியமா, நன்னா சாப்பிடுறது முக்கியமா? நன்னா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமும் பசியும் நன்னா வரும்போது தான் நன்னா சாப்பிட முடியும் இல்லையா? நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்கோ, நல்ல பசி வரும், அப்ப நல்ல பக்குவத்தில் இருப்ப, நல்ல சாப்பாடு அமக்களமா கிடைக்கும். அது கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி தெய்வீக அனுபவங்களா இருக்கட்டும், கிருஷ்ண பிரேம சுகமா இருக்கட்டும், கிருஷ்ணனை குழந்தையா அனுபவிக்கிற பாக்கியமா இருக்கட்டும், கிருஷ்ணனை ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ற அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், பசி பக்குவம் அனுபவம் தான். சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் நமக்கு அந்த பசியை கொடுக்கிறது. அந்த பசியே நம்மளை பக்குவப்படுத்துறது. அதுவே நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறது இல்லையா? பசி இருக்கும்போது தானே சாப்பாட்டை பற்றி ஒரு தேடல் இருக்கு, ரைட்? அதாவது சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம், ரைட்? பசி அதிகமாக 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 சாப்பாடு அவ்வளவு ருச்சியா இருக்கு, சரிதானே? அப்ப அந்த பசிதான் நமக்கான அனுபவத்தை கொடுக்கிறது. அப்ப அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த பசி அது அவசியமா இருக்கு, ரைட்டா? அதே போலதான் தெய்வ அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் தெய்வத்தை பற்றிய தேடல் அப்படின்ற ஒரு பசி அவசியமா இருக்கு. இந்த பசின்ற வார்த்தை நான் சொல்றது தேடல், தாபம், தவிப்பு, அதுதான். சமர்த்த ராமதாசர் அந்த தேடலை, தவிப்பை நமக்குள்ள கொடுத்துட்டே இருக்கார். சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியே போயிட்டு இருக்க, பல ஊர்கள் போவார் இல்லையா? போகும்பொழுது முன்னாடி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் ஃபக்கீர், அந்த ஆளுடைய சமாதி, அங்கே நடக்கக்கூடிய கன்வர்ஷன், இதை பற்றி எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ கூட சமர்த்த ராமதாசர் உடுக்கையெல்லாம் வச்சு அடிச்சுண்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அங்கே கன்வர்ஷனை ஸ்டாப் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் அந்த ஊர் பக்கம் போறார். போகும்பொழுது நடந்துருக்கார், திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல கால் இப்படி ஸ்லிப் ஆகும் இல்லை, எங்கேயோ அப்படி காலுக்கு அப்படி மடங்கி சுளுக்கு பிடிச்சு நிறுத்தும். மகாத்மாக்களுக்கு இவ்வாறு நடக்கலாமா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியறது இல்லை. மகாத்மாக்கள்னா அவ சரீரத்துக்கு ஒண்ணுமே நடக்கக்கூடாது அப்படின்னா இல்லை. ஏன்னா எனக்கும் அந்த பைத்தியகாரத்தனங்கள்லாம் நான் பக்தி பண்ண ஆரம்பிச்ச பொழுது தோணிக்கு அது எப்படி மகாத்மாக்களுக்கு வியாதி வரலாம் என்னெல்லாம் சொல்லுவோம். நம்ம மகாத்மான்ற டெஃபினேஷனே அவர்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமோ வச்சுதான் முடிவு பண்ணும். பல சந்தர்ப்பங்கள்ல மகாத்மாக்கள் தங்களை அடையாளம் காட்டிக்கிறதே கிடையாது. ரொம்ப ரேர் மகாத்மாக்கள் அடையாளம் காண்பது என்பது.
உங்களுக்கு நல்லது சொல்கிறதா கேட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு மேலே உட்காந்துட்டு அவளை பற்றி பெருசாக டிஃபைன் பண்ணுறதுக்கெல்லாம் யோசிச்சு இருக்காதீங்க. சமர்த்தராமதாசர் சந்தர்ப்பங்கள் அவர் அப்படி கொண்டாடுவார். நிறைய பேர் சில சந்தர்ப்பங்கள் அவர் யாருமே கண்டுக்க கூட மாட்டார். இது சாதாரணமாக எடுத்துட்டு போகக்கூடியவர் மகாத்மா. சுகபிரம்ம மகரிஷி, நாரத மகரிஷி, பல பேர் உண்டு. சமர்த்தராமதாசர் எப்படியோ கால் பிறண்டு எடுத்து கொஞ்சம் சுருக்கி எடுத்து, நம்மளா இருந்தா என்ன தப்பு பண்ணேன், யார் கண்ணு வச்சா, அகம்பாவம் கொடுத்தோ, ஒழுங்கா நாமஜபம் ஜபிக்கலையோ, பகவான் தண்டிச்சுட்டானோ, என்னெல்லாமோ யோசிப்போம். நிறைய பேர் நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இல்லையா, சிஷ்யா ஏதானும் ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு அகம்பாவம் இருந்தாச்சா, எனக்கு அதாவது ஒரு விஷயத்த சாதாரணமாக பார்க்கறதுன்னு ஒன்று வழக்கத்தில் வச்சுக்கோங்க. நிஜமே ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். அதுக்கு என்னமோ பலவிதமான அர்த்தங்கள் கற்பிக்கும் பொழுது தான் பைத்தியக்காரத்தனம் ஆயிடுறது. இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். போனா விழுந்தா அவ்வளவுதானே, அடிபடுறது சரி, அதுக்கு என்ன உண்டோ வைத்தியம் பண்ணுவோம். வெரி சிம்பிள் ரைட். வாழ்க்கையை ரொம்ப சுலபமா எளிமையா வச்சுக்கோங்க. எளிமைன்றது எண்ணங்களில் பசிக்கிறது சாப்பிடணும், வேர்க்கிறதா சாணை போட்டுக்கோங்க, இது ஏசி போட்டுக்கோங்க, எடுத்து குளிங்கோ, குளிரதா கம்பளி போட்டுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சுலபம். மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள்லாம் அப்படித்தானே வாழறது. மகாத்மாக்கள் எல்லாம் நிகழ்வுகளை வெறும் நிகழ்வுகளா பார்க்கிறார். அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் எல்லாம் கற்பிக்கிறது கிடையாது. சில பேர் இந்த இடத்துல விழுந்துட்டு அடிபடுறது, சரி உடம்ப பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையா இருக்கும், இவ்வளவுதானே. இதுக்கு போய் ஏன் அந்த தப்பு பண்ண அதனால் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இப்ப நலகூபரன் மணிகிரீவன் தப்பு பண்ணா அதனாலே நாரதர் அவர்களுக்கு மரமா போங்குவன்னு சாபம் கொடுத்தார். ரைட்டா? அதனால ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் இதுபோல சாபத்தினாலேதான் மரமாயிற்று அப்படின்னு நினைக்க முடியுமா? அப்புறம் ஒரு மரத்து பக்கத்துலயும் போய் நிற்க முடியாது. அதே சில இடங்கள்ல ரிஷிகள், சாதுக்கள் தியானம் தவம் செய்வதற்காக மரமாக இருப்பார்கள். அதனால எல்லா மரங்களும் ரிஷிகள், சாதுக்கள் அப்படின்னு அர்த்தமும் இல்லை. மரம் அவ்வளவுதான். ஒரு நிழலுக்கு போய் நிற்கிறதா அப்பா அவ்வளவு ஓகே. அதுக்கு அடுத்த வேணா மாமரமா, பலா மரமா, தென்னை மரமா, அவ்வளவு. இப்போ குழந்தைகளுக்கு அது என்ன மரம் எத்தனை பேருக்கு தெரிய போகுது. ஆனால் அந்த குழந்தைகள் மரத்தடி நிழலில் விளையாடுறதா இல்லையா, அவ்வளோதான். ஸோ வாழ்க்கையில் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கற்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய சொல்லேன், பெரிய பாகவதோத்தமர்கள் தான் பக்தி பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் கற்பனை எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். எல்லாருக்கும் பக்தி பண்ண முடியும். ஸோ சமர்த்தராமதாசர் கால் சுலுக்கி நிறுத்தும். கொஞ்சம் நடந்து பார்த்தா முடிய நல்லாவே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஸ்ரீராம ஜெய ராம் ஜெய ஜெயராம் ராமா அப்படின்னு ஒரு இடத்துல கால் நீட்டி உக்காந்தார். நடக்க முடியல, வலி. வலின்றது உடல் தாங்கி அனைவருக்குமே உண்டு. ஒவ்வொருத்தரும் அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்கணுன்றதை பொறுத்து இருக்கு. சொல்லுவார்கள், ரமண மகரிஷி விஷயத்தை சொல்லும் பொழுது அவருக்கு ஏதோ கேன்சர் மாதிரி ஏதோ வந்ததுன்னு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீஷியா எல்லாம் கொடுக்கல, நீ பாட்டு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த வலிதான பயம் நமக்கு, அதுதான் அனஸ்தீஷியா கொடுப்பா. இப்போ டாக்டர்லாம் அசந்து போனா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் திடீர்னு அதெல்லாம் முடிஞ்சாச்சு, ஏதோ கையில் ஒரு சின்ன பிளாஸ்டர் மாதிரி ஒட்டியிருந்தா போல இருக்கு. இப்போ காயமெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அதை எடுக்கணும் இல்லையா? அப்போ டக்குன்னு எடுத்தனா அப்படின்னா ரமணர். டாக்டர் அதிசயமா பார்த்தா, அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது சப்தமே இல்லை, இன்னைக்கு ஒரு சின்ன பிளாஸ்டரை பிச்சதுக்கு சப்தம். ரமணர் சிரிச்சாரா. அன்னைக்கு நான் உடல் இல்லை அப்படின்னு நிலைமைக்கு நான் போயிட்டேன். எல்லா சமயத்திலையுமே நான் உடல் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாதப்பா. சில சந்தர்ப்பங்கள்ல பசிக்கிறது, சாப்பிடும்போது உடலோட ஒரு சம்பந்தம் இருக்குல்ல. நான் உடல் இல்லை, அது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த உடலை முழுவதுமா மறக்கிறதுனால முடியாது இல்லையா? விசாரம் பண்ணி மறக்கிறேன், தூக்கத்துல மறக்கலாம். அதுக்காக எல்லா சந்தர்ப்பத்திலையுமே உடலுடைய வலியோ சூடோ குளிர்ச்சியோ தெரியாத, தெரிஞ்சாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அப்படி நான் வாசிச்சிருக்கேன். அப்ப உடல்னா வலி இருக்கும், வியாதி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சமர்த்த ராமதாசர் காலை நீட்டின்னு உட்கார்ந்தார். அப்படியே ராமா, ஓ ராமா அப்படின்னு அவரே அவர் காலை பிடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் எல்லாம் பண்றார். ஆனா வலி ஜாஸ்தியா இருக்கும். சரி, அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு இந்த வலியிலிருந்து மைண்டை டைவர்ட் பண்றார். மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. அது அது நீங்க தான் பழகிக்கணும். அது பழகி 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 தான் வரும். புரியுதா? அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தார் சமர்த்த ராமதாசர். அப்ப திடீர்னு யாரோ ஒரு காலெல்லாம் அப்படி நீவி விடுறான். இந்த சுளுக்குக்கு எண்ணெய் போட்டு நீவி விடுறாங்க. யாரோ நீவி எல்லாம் விடுறான், நல்லா நீவி விடுறான். அப்படியே கண்ணை மூடின்னு இருந்தார் சமர்த்த ராமதாசர். அப்படியே கண்ணை திறந்து பார்த்தார். யாரோ ஒரு ஃபக்கீர் அங்க இருந்தார். காலம் நீட்டி மடக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒரு பிசியோதெரப்பி மாதிரி பண்ணிட்டு இருக்க சமர்த்த ராமதாசர். கால் வலி நல்லா சரியாயிடுது. இப்ப சமர்த்த ராமதாசர் கேட்கிறார், யார் நீங்க? அவர் ஏதோ ஒரு ஃபக்கீர் அப்படின்றார். சமர்த்த ராமதாசருக்கு தெரிஞ்சாச்சு அந்த ஷமனா மீர் பீர், நம்ம தமிழ்ல பீர் முகமதுன்னா சொல்ல மாதிரி பீர் அப்படின்றார். தமிழ்நாட்டில் பீர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஷமனாமீர் பீர் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் தான், அவரோட சமாதி பக்கத்தில் அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருந்தார். அவர் ஒரு நல்ல பக்தர். அந்த ஷமனா பீர் எப்படி நம்ம கபீர்தாசர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லா மதங்கள்லையும் நல்லபடியான யோகிகள்லாம் உண்டு. எல்லா மதங்கள்லையும் மோசமான வேஷதாரிகளும். சமர்த்த ராமதாசர் அப்படி பார்த்தார். நீங்க அந்த ஷமனா மீர் பீர் தானே அப்படின்னார். அவர் சமர்த்த ராமதாசருக்கு ஒரு சலாம் போட்டுட்டு, ஹா மகராஜ், உங்களுடைய கால்வலி அதை சரி பண்ற ஒரு சேவை பண்ணணும்னு வந்த மகராஜ், பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமர்த்த ராமதாசரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் போயிட்டார். ஆக்சுவலாக சமாதி, அவரோட சமாதி பக்கம் தான் அவர் இருந்தார் சமர்த்த ராமதாசர். ஸோ மகாத்மாக்களுக்கு ஒரு சிரமம் அப்படின்னும் பொழுது எங்கிருந்தோ யாரோ வந்து அழகா ஒரு கைங்கரியம், ஒரு சேவை பண்ணிடுவார்கள். சமர்த்த ராமதாசருக்கு கால் சரியாச்சு, சந்தோஷமா என் ராமன் வழி நடத்துறான். அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் ஃபக்கீர். இத்தனைக்கும் சமர்த்த ராமதாசர் இவரை வச்சு நடக்கக்கூடிய கன்வர்ஷனை தான் தடுத்து நிறுத்தினார். ஏன்னா இவருடைய சமாதிக்கு வந்தாச்சு, அது நடக்கும் இது நடக்கும்லாம் சொல்லி நிறைய இந்துக்களை முகம்மதியர்களா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தார்.
அது அவாவா மற்றும் அதனுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அதை விட்டுட்டு மனிதர்களை மதமாற்றம் செய்யறதுன்றது ஒரு பைத்தியக்காரத்தனமான அஜெண்டா. அதை பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, பைத்தியக்காரத்தனம் அது. பல இடங்கள்ல அரபு நாடுகள்லாம் எல்லாமே அவர்கள் தான் இருக்கா, ஆனா அவளுக்குள்ளே 1000 சண்டைகள். மனிதர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துட்டு போகணும். அதுக்கு மேல மற்ற விஷயங்கள்ல நமக்கு என்ன அவசியம் இருக்கு? சமர்த்த ராமதாஸ் எவ்வளவு பெரியவர் பார்த்துக்கோங்க. இந்த சமாதியில் இருக்கக்கூடியவர் இவருக்கு அழகா சுடுக்கு எடுத்து விட்டுட்டு போனார். உடனே நம்ம சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணிடணும் அப்படின்லாம் அலையப்படாது, அது பெருசு நினைக்கப்படாது. அதை விட வசதி நம்ம சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு அவர் கைங்கரியம் பண்ணாருன்னா நமக்கு சமர்த்த ராமதாசரே போதும் இல்லையா? சரிதானே? சமர்த்த ராமதாசர் இந்த சமணாமீர் பீர் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, சரி இதுவும் ராமனுடைய அனுகிரகம்னு சொல்லிட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு போனார். அவ்வளவுதான். சிம்பிள். ஒரு வலியோ ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஒரு நஷ்டமோ ரைட் ஹேண்டில் பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணுவோம், வாழ்க்கையில வாழ்வோம். மீதி விஷயம் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. அழகு என்னன்னா, அந்த 1ஆம் தேதி நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும். 1ஆம் தேதி எனக்கு சொல்ல முடியல. ஓகேவா? நான் பிஸியா இருக்கேன் அஹோபிலத்தில். அப்புறம் நேற்று 2 ஆயிடுத்து, இன்னைக்கு 3ஆம் தேதி. ஆனா இந்த எபிசோட்ல இப்பதான் ஞாபகம் வந்து நல்லா சொல்றேன். ரமணரை பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். இப்பதான் ஞாபகம் வருது. சரியா செப்டம்பர் 1ஆம் தேதி தான் நம்ம ரமண மகரிஷி முதல் தடவையாக திருவண்ணாமலை வந்த தினம். சூப்பர்ல. அன்னைக்கு நினைச்சு கோயில் மறக்காம சொல்லணுமே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அது நான் 1ஆம் தேதி விஷயம்தான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா ரமணருடைய திருவண்ணாமலை வந்த விஷயத்தை சொல்லிட்டேன். இதுதான் ரமணர் சத்தியம், மகாத்மாக்கள் சத்தியன்றதுக்கு ரொம்ப அழகா நமக்கு ஒரு நிரூபணமாகிறது இல்லையா? அதுதான் ஜோர். ஜெய் போலோ ரமண மகர்ஷி की जय. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. அத்தனை விசேஷம் நம்ம
சமர்த்த ராமதாசர். ராதே கிருஷ்ணா. 1896 செப்டம்பர் 1 சமர்த்த ராமதாசர் திருவண்ணாமலை வந்த நாள். ராதே கிருஷ்ணா. செவ்வாய்க்கிழமை ஜோர் எல்லாமே பகவத் சங்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. எனக்கு செப்டம்பர் 1 இல்லை, பட் ஆனால் 1 விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷம். ராதே கிருஷ்ணா.